இங்கே இந்த சின்ன பொண்ணு ஒரு கோட்டை சுவரில் இருக்க ஹோல் வழியா அந்த பக்கம் போயிடுறா. அங்க ராணிய ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு அங்க இருக்க ஒரு பண்ணை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அது அங்க இருக்க ராஜா பாத்துறாரு. அப்பதான் தெரியுது அந்த ராணி இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடுமே அங்க வச்சிருப்பாங்க. அந்த ராஜா ஏன் பண்ணை மட்டும் எடுத்துன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இருக்கிறதுல இதுதான் விலை குறைவானது, அதனாலதான் அதை எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்றா. இப்ப அந்த ராஜாவுக்கு அந்த பொண்ணை பத்தி ரொம்ப பாவமாயிடுது. அங்க இருக்க எல்லா சாப்பாடையுமே அந்த பொண்ணு கிட்ட சாப்பிட சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க பூ அந்த பாப்பா கிட்ட பேச ஆரம்பிக்குது. அப்ப அந்த பூ சொல்லுது, ராணி இன்னும் இறக்கல, உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லுது. இந்த குட்டி பொண்ணும் அது அந்த ராஜா கிட்ட சொல்றா. அங்க இருக்க டாக்டர்ஸ் கூட நல்லா செக் பண்ணிட்டேன், ராணி இறந்துட்டாங்கன்னு சொல்றான். இப்ப மறுபடியும் அந்த பூ அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்குது. இப்ப சொல்லுது, அந்த ராணி பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கு, அதுலதான் ஒரு கெட்ட சக்தி இருக்கு, அதனாலதான் ராணி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லுது. உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த பொம்மையை எடுக்கிறா. எல்லாரும் சொல்றதை கேட்காம அந்த பொம்மையை கொண்டு போய் தீல போட்டு எரிக்கிறா. கருப்பான உருவத்தோட ஒரு தேல் வருது, அந்த இடத்துல மறைஞ்சு போகுது. இப்ப அடுத்த நிமிஷமே ராணி கண்ணு முழிச்சிடுறாங்க. இதை பார்த்தது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்ப ராஜா ராணி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சின்ன பொண்ணை தத்து எடுத்துறாங்க. ஆக்சுவலா ராணிக்கு இன்னும் 2 பசங்களும் இருப்பாங்க. அது அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவங்களோட போட்டோவெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதே நேரத்துல ராணியோட சின்ன பையன் அந்த பக்கமா வரான். இப்ப தன்னோட அப்பா அம்மா வேற ஒரு குழந்தைய கொஞ்சிறத பார்த்து அவனுக்கு அந்த பொண்ணு பிடிக்காம போயிடுது. குட்டி பையனுக்கு கால் சரியில்லாம இருக்கும். அதுக்காக ப்ளூ கலர்ல இருக்க ஒரு பூவை அவன் சாப்பிட்டதான் சரியாகிற மாதிரி. இந்த சின்ன பையனும் எல்லா பூவே உதிர்ந்துடுச்சு, கடைசியா ஒரு பூ தான் இருக்கு. ஒருவேளை இது மட்டும் வரலன்னா என்னால கடைசி வரைக்கும் நடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் தண்ணியை ஊத்துறான், பார்த்தா அந்த பூ மறுபடியும் இன்னும் வாடி போகுது. இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு டாக்டர் வராரு. என்கிட்ட இருக்க இந்த லிக்விட ஊத்துனா கண்டிப்பா சரியாயிடும் சொல்றாரு. அந்த லிக்விட ஊத்துனா அந்த பூ இன்னும் கருப்பா தான் ஆகுது. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு போறா. அந்த பூ இந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்குது. எனக்கு தண்ணி ஆகாது, என்ன நெருப்புல கட்டினாதான் நான் ஒளிருவேன்னு சொல்லுது. உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த பூவை எடுத்துட்டு போய் ஒரு நெருப்புல தூக்கி போடுறா. அடுத்த செகண்டே அது பயங்கர வெளிச்சத்தோட வருது. இப்ப அந்த சின்ன பையன் எடுத்து சாப்பிடுறான். அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணும் அவனோட காலில் தன்னோட கையை வைக்கிறா. அடுத்த நிமிஷமே அந்த பையனுக்கு உடம்பு சரியாயிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.